ஹாய் குரு வணக்கம். தலைவர் நடிச்சு நாளைக்கு வெளியாக போகக்கூடிய கூலி இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூலி இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே அப்பா பேச்ச கேட்காத தேவா அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அண்ணா இருக்காரு. அண்ணா வந்து என்ன பண்றாருன்னா, தம்பியை எப்படியாவது மேல் படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா, அவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல எப்படியாவது இவர் நம்ம படிச்சு வச்சிடணும்னு சொல்லிட்டு அவர் கொண்டு ஒரு காலேஜில் சேர்த்துறாரு. அந்த காலேஜில் சேர்த்துன உடனே அவர் வந்து காலேஜுக்கு கொடுத்த பணத்தை காலேஜ் பக்கம் போகாம இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துக்கிட்டு சினிமா பார்க்க போயிடுறாரு. சினிமா கோடம்பாக்கத்துக்கு போயிடுறாரு. கோடம்பாக்கத்துக்கு போனோடனே அங்க வந்து எப்படியாவது ஒரு லைட் மேனா ஆயிடணும், இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல சர்வராவது ஆயிரணும்னு சொல்லிட்டு கூலிக்காக அலையலைன்னு அலையிறாரு. எங்கேயுமே அவர் கூலிக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் வீட்டுக்கே வராரு. அதாவது பெங்களூருக்கே வராரு நம்ம தலைவர். வந்த உடனே ஏன் தேவா திரும்பி வந்துட்டுன்னு சொல்லி அண்ணன் கேட்டனா, அண்ணா நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு போனேன், என்ன முடி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. ஓகே அப்படியா, நீ இங்கேயே ஏதோ ஒரு வேலை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல போய் அவனுக்கு மூட்டை தூக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே தேவாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. நான் மூட்டை தூக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராவோட ராவா இவர் என்ன பண்றாருன்னா போய் மூட்டை தூக்க ஆரம்பிச்சிடறாரு. மூட்டை தூக்கிட்டு இருக்கும்போது கூலிக்கெல்லாம் கூட வேலை செய்வாங்கல்ல, அந்த கூலியோட கூலியா நம்ம தலைவரும் கூலியா மாற இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரே ஒரு நாளுக்கு ஒரு மூட்டை தூக்குனா 10 காசு, 100 மூட்டை தூக்குனா 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் போய் வேலை செய்வாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்துல ஒரு நபர் மட்டும் லீவ் எடுக்க, மீதி இருக்கிற 2 பேரும் வேற பக்கம் போக, இப்ப நம்ம தேவாவுக்கு வந்தது சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3 மூட்டை கொண்டு போய் ஒரு 500-600 மீட்டர்ல இருக்கிற ஒரு வீட்டுல கொண்டு போய் போட்டு வரணும், கடையில போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்ல, இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க, ஒரு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த தள்ளு வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல மூட்டை எடுத்து போட்டுட்டு இவர் போயிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ஆபத்து நேரிடுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா நம்ம நாகார்ஜுன் பண்ற வேலையா தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் பண்றாரு. ஏன்னா நம்ம தலைவர் மூட்டை தள்ளிட்டு வராருல, அதனால ஆக்சிடென்ட் பண்ணி விடுறாரு. பண்ணோடனே அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, அதாவது ஒரு 500 மீட்டர் போறவரு ஒரு 1.5 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு போறாரு. சுத்திட்டு போகும்போது அங்க கொண்டு போய் இறக்கி போட்டு கீழே விழுந்து மூட்டை, அந்த மூட்டையை தூக்கி வச்சு இவரெல்லாம் கொண்டு போய் அந்த கடைசியில சேர்த்துறதுக்குள்ள இந்த கூலி படுற பாட்டு இருக்கே, அடடா ஒன்னும் முடியவே முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்க போய் பாதி வழியில் தள்ளிட்டு போகும்போது தான் பின்னாடி ஈஸியா தள்ளுற மாதிரி ஒரு ஆள் வராங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சரோஜாவா நடிச்சிருக்கிற ஸ்ருதிகாசன் வராரு. ஸ்ருதிகாசன் அந்த மூட்டையை தள்ளி கொண்டையே அந்த கடையில போட்டுட்டு அந்த காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்து, தலைவர் தூக்கி அந்த பக்கெட்ல போட்டுக்கணும், ஏமா நீ ஏறி படுத்துக்க, நான் தள்ளிட்டு போறேன்ட்டு ஸ்ருதிகாசன் தள்ளி கொண்டு அந்த கடையில கூட. இப்போ வந்து என்ன பண்றாருன்னா, தலைவருக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு கிடைக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் அழுவலுன்னு அழுகுறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட்டை தூக்கத்தை வந்து அவருடைய பள்ளிக்கூடத்தை நண்பர் ஒருத்தர் பாத்துறாரு. நீ என்ன ஆட்ட ஆடிட்டு தெரிஞ்ச, இப்போ வந்து மூட்டை தூக்குற பாத்தியா, அந்த கூலியா மாறிட்டேன்னு சொல்லி அவர் திட்டுறாரு. திட்டினோடனே நம்ம தலைவருக்கு வந்து அவமானம் தாங்க முடியல. தன்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படி திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா, வீட்டுல போய் அழுகுறாரு. அழுத உடனே அவங்க அப்பா மனசு வந்து, சரி ஓகே இவனை எப்படியாவது ஒரு கண்டக்டர் வேலை சேர்த்து விடலாம்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சவங்களை பிடிச்சி ஒரு கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து தலைவரை கண்டக்டருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்க போன உடனே பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு கூட நம்ம தலைவர்கிட்ட பேசுறது இல்ல. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவரோட அப்பா வந்து எல்லாத்துக்கிட்டையும் போய் இவன் மூட்டை தூக்குறவன் கூலிக்காரான்னு சொல்லிடுறாரு. நம்ம தலைவருக்கு ஒரு பெருத்த அவமானமா போயிருது. இப்ப பூஜா கிட்டே வேற அந்த பஸ்ல வந்துகிட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, இதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா, கோடம்பாக்கத்துக்கு வராரு. கோடம்பாக்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து கோடியா சம்பாதிக்கிறாரு. இதுக்கு வரையில ஒரு கார்பரேட் வில்லாம் வரான். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அமீர் கான். அவங்களுக்கு இவருக்கெல்லாம் பயங்கரமான சண்டையாகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவர் வந்து எப்படியாவது ஒண்ணு எல்லாத்தையும் முறிச்சு கட்டிட்டு கரெக்டா ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூலிக்காரனாவே வாழ்ந்துகிட்டு இருந்தவர் இன்னுமே ஒரு கூலிக்காரனா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கோடியா இருந்தா கூட நிம்மதி இருக்காது. மனுஷனுக்கு வந்து பணம் முக்கியம் இல்ல, என்னது முக்கியம் இல்ல, பணம் முக்கியம் இல்ல, சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை சொல்லுவாரு. பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு மெயினா சொல்லுவாரு. இவரும் இதுதான் சொல்லுவாரு. அவங்களோட மருமகன் வந்து அவரு ஒரு 150 கோடியில ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா போயஸ் கார்டுல மண்ணு மிதிக்கிறதுக்கே நம்மளுக்கு எல்லாம் காசு கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அவரும் அது மாதிரிதான் சொல்லுவாரு. பணம் எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஒரு
அன்பு இருந்தா போதுங்க, பணம் என்னங்க பணம், பெரிய பணம் அப்படிம்பாங்க. அதுக்கு தாண்டா நாங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம்லாம் கிடையாது, சந்தோஷம் தான் முக்கியம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, கூலிக்காரனோட கூலிய எப்படி கூலிக்காரர் கூலியா நடிச்சவர் வாங்குறாருன்னு தான் இந்த கூலியோட படத்தினோட கதை. இந்த படத்தை முழுசு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க காப்பிரைட் போட்டுறாதீங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி இவ்வளவுதான். நம்ம தலைவர் நடிச்சு நாளைக்கு வெளியாவது இந்த படம். உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. இந்த படத்தினோட டைரக்டர் சொல்ல மறந்து பாருங்க, லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தினோட டைரக்டர். அவர் இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 படம் எடுத்திருக்கிறாரு. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறது, 1000 கோடி வசூல் வரும் அப்படிங்கிறதுல எந்த படமான மாற்று கருத்து இல்லை. அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அதே மாதிரி தான் அனிருத் பாடல் போட்டிருக்காரு. அவரோட பாட்டுலாம் உண்மையிலே வேற லெவலில் தெறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பார்த்தா போதுமா, அந்த பாட்டு ரசிக்க வேண்டாமா, அந்த மாதிரி இருக்குன்னு பாட்டு. சரி, ஓகே, என்ன எது நடந்தாலும் சரி, நாளைக்கு இந்த படத்தை போய் நீங்க பார்க்காம விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கூலிக்காரனுடைய கூலிய எப்படி கூலியா நடிச்சு கூலிக்காரன் வாங்குறான் அப்படிங்கறத அந்த படத்தினோட கதை. ஒன் லைன் ஸ்டோரி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க இந்த படத்தை போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.